ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். நம்ம சேனலில் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் மேங்கோ பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் வந்து லீவ்ஸ் எப்படி போடுறது, லீவ்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ நம்ம மேங்கோ எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து மேங்கோவில் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து மேங்கோ எப்படி போடுறது, ஈஸியாக எப்படி போடுறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எஸ் லெட்டரை வச்சு தான் நம்ம வந்து மேங்கோ எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் எஸ் போட்டுருங்க. போட்டுட்டு அதை வந்து பாதியிலே நிறுத்திடக்கூடாது. கொஞ்சம் வந்து மேலே கொண்டு போகணும். மேலே கொண்டு போயிட்டு நம்ம இதுலேயே கீழ இருந்தே மேலே கொண்டு போயிறக்கூடாது மேங்கோவ பொறுத்தவரைக்கும். மேலே இருந்து கீழே கொண்டு வரணும். கீழேயும் இருந்து கொஞ்சம் மேலே கொண்டு போனா மட்டும் தான் மேங்கோ வந்து நல்லா ஷேப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த முன்னாடி இருக்கிறத வந்து இந்த ஸ்பைரல் போட்டிருப்போம் இல்லைங்களா? அப்படி வந்து ஒரே ஒரு சுழி மட்டும் சுழிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியான மெத்தடில மேங்கோ கிடைச்சிரும். நீங்க என்னோட ஸ்டூடெண்ட்டா இருந்தீங்கன்னா, இது வந்து எல்லா டைரக்ஷன்லேயுமே போடணும். மேலே, கீழே எல்லாமே பார்த்த மாரி, கீழே பார்த்த மாரி மேங்கோ அந்த மாரி எல்லாமே போடணும். நான் இப்போ சொல்லிக் குடுக்குறேன் பாருங்க. இப்போ தலைகீழா வந்து எஸ் போடணும். முன்ன வந்து நம்ம ஃபஸ்ட்டு மேங்கோல வந்து நேரா வந்து எஸ் போட்டிருப்போம். இப்போ வந்து நம்ம தலைகீழா எஸ் போட்டு, இந்த எஸ்ஸுக்கு கீழ இருக்கு பார்த்தீங்களா? அதையும் வந்து கொஞ்சம் மேலே கொண்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் கீழே கொண்டு வரணும். இத இப்படி ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாமே முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த சுழி இருக்கு இல்லைங்களா? இந்த ஸ்பைரல் மாரி போட்டோம் இல்லைங்களா? அத வந்து சுழிச்சு விட்டிங்கன்னா, உங்களுக்கு நீட்டான மேங்கோ ஷேப் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? இப்ப 3 மேங்கோ எப்படி போடுறது அப்படின்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே லீஃப் பார்த்துருப்போம். ஒரு லீஃப் மெத்தடு. அந்த லீஃப் மெத்தட வச்சு தான் இப்ப இந்த மேங்கோவே பார்க்க போறோம். இதே மாரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கீழ வந்து ஷார்ப் வரணும். ஒரு வி மாரி வரணும். வி ஷேப் வந்து பெண்ட் ஆகணும். அப்படியே வளைச்சு, மறுபடியும் மேல கொண்டு போம்போது, அப்படியே வி ஷேப்ல கொண்டு போயிட்டு நம்ம டச் பண்ணிடணும். டச் பண்ணி அந்த இடத்த நீங்க வளைச்சு விட்டுருங்க. நான் வளைச்சு விடல. இப்ப எப்படி மாங்காய்க்கு மூக்கு மாரி போட்டிருக்கீங்க இல்லைங்களா? அதே மாரி வளைச்சு விட்டுருங்க. நான் போடல. நீங்க போடுங்க. கண்டிப்பா போடணும். அப்புறம் போல்டு பண்ணணும். எல்லா மேங்கோ எந்த ஒரு டிசைனுமே வந்து நம்ம போல்டு பண்ணுனா மட்டும் தான் வந்து அது எடுத்து காமிக்கும். அப்பதான் நம்ம போட்டிருக்க டிசைன்ஸும் வந்து சூப்பரா தெரியும். இப்ப நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். 4த் மேங்கோ வி ஷேப்ல இல்லன்னா எல் ஷேப்ல போட்டுக்கோங்க. வி வந்து குறுகலா போடக்கூடாது. இந்த மாரி அகலமா தான் போடணும். அதில வந்து ஒரு எஸ் வந்து நல்லா இப்படி நல்லா நீளமான எஸ் வந்து இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்ப நீங்க எத பண்ணக்கூடாது அப்படின்னும் நான் சொல்றேன். இப்படி நீங்க குறுகலான வி போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கொண்டு வந்து ஜாயின் பண்ணும்போது அந்த இடத்துல பாருங்க, அவ்வளோ கேப் தெரியும். இப்ப நீங்க இத அகலமா போடும்போது, மேல இருந்து நீங்க கொண்டு வந்து ஜாயின் பண்ணும்போது, ஒரு மேங்கோ ஷேப் அழகா கிடைச்சிரும். அழகான மேங்கோ ஷேப் கிடைக்கும். நீங்க குறுகலா வி மாரி போட்டுட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாரி ஷேப் கிடைக்காது. அதனால தான் சொல்றேன், நீங்க அகலமா போட்டுக்கோங்க அப்படின்னு. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலுமே கேளுங்க. வாட்ஸ்அப்பில குரூப்பில இருக்கவங்க குரூப்பில கேளுங்க. அப்படி குரூப்பில இல்ல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்றேன். நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே வரும். நீங்களும் நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்க. நான் டீட்டெயில் சொல்றேன். இப்போ நெக்ஸ்ட் மேங்கோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீழ வந்து ஒரு வளைவான கோடு மாரி போட்டுக்கோங்க. லைன் தான் அத வளைச்சு விட்டுருக்கேன். அப்புறம் இந்த சைட்லேருந்து எஸ்ஸு. நம்ம எப்பயுமே மேங்கோ பொறுத்தவரைக்கும் மேல இருந்து தான் கீழ கொண்டு போணும். நம்ம கீழ இருந்து மேல கொண்டு போகலினாலும் பரவால்ல. மேல அந்த சுழிச்சு விட்டுருக்கோம் இல்லைங்களா? அதுலேருந்து கீழ கொண்டு வந்தா மட்டும் தான் மேங்கோ ஷேப் அழகா கிடைக்கும். ஓகேங்களா? இப்ப மேங்கோ போட்டுட்டு சைட்ல வந்து போல்டு பண்றத விட்றாதீங்க. போல்டு பண்ணணும். இப்ப நெக்ஸ்ட் மேங்கோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் மேங்கோ எப்படின்னா, தலைகீழா எஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம லீஃப்லயே பார்த்துருப்போம். இந்த மெத்தட் எல்லாமே நம்ம லீஃப்ல பார்த்தது தான். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நான் ஈஸியா அப்பயே சொல்லிக் குடுத்துருப்பேன். இப்பயே நான் உங்களுக்கு புரியிற மாரி சொல்லி தரேன். ஹரிசாண்டல் லைன் போடுற மாரி இந்த எஸ்ஸ போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஹம்ஸ் போடுவோம் இல்லைங்களா? அதே மாரி தான் இதுவும் பாருங்க. இதுவுமே மேங்கோ ஷேப்ல வரனால மேல இருந்து தான் கொண்டு வரணும். மேங்கோ ஷேப் அப்படின்னாவே நீங்க மேல இருந்து கொண்டு வந்தா மட்டும் தான் நல்லா ஜாயிண்ட் ஆயி மேங்கோ ஷேப்ல கிடைக்கும். இல்லன்னா வந்து அது வேற மாரி லீஃப் மாரி அந்த மாரி ஏதாவது போயிடும். அதுக்காக தான் சொல்றேன். நீங்க அந்த சுழிச்சு விட்டுருக்கிறதுலேருந்து நீங்க கீழ கொண்டு வந்து தான் ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் லீஃப் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம் இல்லைங்களா? போட்டு அதே மாரியே இப்போ 2 மேங்கோ வந்து ஜாயிண்ட் ஆயிருக்க மாரி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதில சொன்னதே தான் இதுலேயும் வந்து நல்லா ஒட்டுன மாரி போடாதீங்க. அப்புறம் மேங்கோ வந்து கரெக்ட்டா வராது. ஷேப் கரெக்ட்டா வராது. அகலமா விரிச்ச மாரி போடுங்க. இல்லைனா எல்லே கூட போட்டுக்கோங்க. எல்லுனே கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு. இப்போ ஒரு மேங்கோ போட்டதுலேருந்து, அந்த பாதி கூட இல்ல. அதுலேருந்து வந்து ஒரு சைடா சின்ன எஸ் போடுறேன். சின்ன எஸ் போட்டுட்டு பாருங்க, மேலேருந்து கொண்டு வந்துட்டு, கொஞ்சம் கொண்டு வந்துட்டு தான் நான் அப்புறம் கீழேருந்து எடுத்துட்டு போறேன். ஓகேங்களா? நம்ம கீழேருந்தே ஒரேடியா மேல வந்து கொண்டு போய் மேல முடிச்சோம்னா, உங்களுக்கு ஃபினிஷிங் கண்டிப்பா வராது. ஓகேங்களா? இத நீங்க வந்து போல்டு பண்ணணும். போல்டு பண்ணுனா மட்டும் தான் வந்து நீட்டா இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் வந்து எப்படி ஃபில் பண்றது அப்படின்னு நான் சொல்லி தரேன். இப்போ போடுற மேங்கோ எப்படின்னா, நம்ம 6 போடுவோம் இல்லைங்களா? அதே மாரி தான் 6 மாரி வளைச்சு விட்டுறணும் கீழ. வளைச்சு விட்டுட்டு, இப்போ மேல இப்போ இந்த போட்டுட்டு இத வளைச்சு விட்டுட்டு, மேல வந்து ஷார்ப்பா மாரி கொண்டு வந்து, மறுபடியும் இப்படி ஒரு கோடு மாரி போட்டு, அதில கொண்டு வந்து இப்படி வளைச்சு விட்டுறணும். ஓகேங்களா? ஒரு மேங்கோ மாரி கிடைச்சிருச்சா? இது ஒரு மயில் மாரியும் இருக்கும். ஆனா வந்து இது மேங்கோ ஷேப் தான். இது வந்து கொஞ்சம் குண்டா இல்ல. மேங்கோ ஷேப்பு கொஞ்சம் சன்னமா இருக்கு. அவ்வளோதான். நீங்க வந்து போடம்போது எல்லாமே போட்டுட்டு மறக்காம போல்டு பண்ணிடுங்க. கோன் வேஸ்ட் ஆகுது, நெறையா செலவாகுது அப்படின்லாம் நினைக்காதீங்க. நீங்க வந்து கோன் வேஸ்ட் ஆகுது அதெல்லாம் பார்க்காம கொஞ்சம் போல்டு பண்ணிடுங்க. இப்ப நெக்ஸ்ட்டு மேங்கோ போலாம். இப்ப நெக்ஸ்ட்டு மேங்கோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு மேங்கோ பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாரி தான் எஸ் வச்சு பார்த்தோம். நம்ம வந்து எல்லாத்துலேயுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் மேங்கோ. எஸ் போட்டு மட்டுமே நம்ம மேங்கோ போட்டுட்ருக்க முடியாது. அதனால தான் நான் இப்படி சொல்லிக் குடுக்குறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம 6 போடுற மாரியே நல்லா அகலமா போட்டுட்டு, இத அப்படியே கொண்டு வந்து நீங்க ஜாயின் பண்ணி விட்டுருங்க. நம்ம பழைய மாரி ஃபர்ஸ்ட்டு போட்ட மாரி ஜாயின் பண்ணக்கூடாது. இது வந்து உள்ளார நல்லா சுழிச்சு, அந்த 2மே தெரியணும். உள்ளார வந்து ஒட்டியிருக்க மாரியே இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு மேங்கோல பாருங்க நான் எப்படி போட்டிருப்பேன்னு, இதில போட்டிருக்கிறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. இந்த மாரி போட்டிங்கனாலும் ரொம்பவே அழகா இருக்கும். அது நான் வந்து ஈஸியா உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் எஸ் வச்சு சொல்லிக் குடுத்தேன். ஓகேங்களா? இப்ப 8த் மேங்கோ பாருங்க. உங்களுக்கு புரியல அப்படின்னா, இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அதனால வந்து நான் உங்களுக்கு பென்ல போட்டு காமிக்கிறேன். இப்படி 6 மாரி ஒரு கொஸ்டின் மார்க் மாரின்னு வச்சுக்கோங்களேன். போட்டுட்டு அந்த எட்ஜ் பாருங்க, மேல இருக்க எட்ஜ் வந்து நல்லா ஷேப்ல வந்து அப்படியே வளைச்சு விடணும். உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பென்ல போட்டு சொல்லிக் குடுக்குறேன். புரியல அப்படின்னாலும் எனக்கு வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கவங்க கேளுங்க. நான் சொல்லி தரேன். இதில வந்து ஒரு ஃபில்லிங் கூட பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதெல்லாம் எப்படி ஃபில் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அதெல்லாம் இப்போ எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்க என்னோட ஸ்டூடெண்ட்டு ஹோம்வொர்க் போட்டு அனுப்புறேன் அப்படின்னா, நீங்க இந்த ஃபில்லிங்லாம் பண்ணவே வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து ஷேப் மட்டும் இது எல்லாமே வந்து எல்லா டைரக்ஷன்லேயுமே 4 டைரக்ஷன்லேயுமே இந்த மேங்கோக்கு வந்து எனக்கு கண்டிப்பா போட்டு அனுப்பியிருக்கணும். ஓகேங்களா? இந்த மேங்கோ எப்படின்னா, ஒரு போட்டுட்டு மேல வந்து நம்ப முன்ன வந்து எஸ் போட்டிருப்போம். இப்போ வந்து ஒரு லைன் போட்டு அதில அப்படியே கொஞ்சம் நம்ம இப்படி வளைச்சு விட்டுறோம் இந்த ஸ்பைரல. ஸ்பைரல் போட்டுட்டு இப்போ மேலேருந்து மறுபடியும் இந்த கீழ கொண்டு வந்துட்டு, மறுபடியும் கீழேருந்து மேல கொண்டு வரணும். நீங்க கீழேருந்து மேல கொண்டு போய் ஜாயின் பண்ணலனாலும் பரவால்ல. மேலேருந்து கீழ கொண்டு வந்து ஜாயின் பண்ணிருங்க. ஓகேங்களா? அப்பதான் வந்து நமக்கு நீட்டான மேங்கோ ஷேப் கிடைக்கும். நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்க. நான் டீட்டெயில் சொல்றேன். இப்ப நெக்ஸ்ட்டு மேங்கோ எப்படின்னு பார்க்கலாம். மேலேருந்து போடணும். மேல இப்போ கோபுரம் மாரி, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ன்னு வச்சுக்கோங்களேன். போட்டுட்டு கீழ தலைகீழ நம்ம எஸ் போட்டோம் இல்லைங்களா? அதனால தான் நான் அதில வந்து போட சொன்னேன். ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு எஸ் போட்டு நான் தலைகீழ போடுறதும் சொல்லிக் குடுத்துட்டேன். இப்ப என்ன பண்ணணும், மேலேருந்து கீழ அப்படியே கொண்டு வந்து நம்ம இந்த யோட ஜாயின் பண்ணிறணும். இப்ப பார்த்தீங்களா, இப்ப மேல போடுற மேல போடுற மேங்கோவும் தெரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம தலைகீழ போடுற மேங்கோவும் தெரிஞ்சிருச்சு. நம்ம இப்ப எப்படி மேங்கோ மேங்கோ போடுங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம போட்டுருவோம். ஓகேங்களா? இதே மாரி எல்லா ஷேப்லேயுமே போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்க. என்னோட ஸ்டூடெண்ட்டா இருந்தா. எல்லா டைரக்ஷன்லேயுமே போட்டு ஒரு பேஜில கண்டிப்பா சென்ட் பண்ணியிருக்கணும். இப்ப நம்ம குட்டி மேங்கோ, ரொம்ப குட்டியான மேங்கோ எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் சொல்லிக் குடுத்தா உங்களுக்கு புரியாது. நீங்க என் கைய பாருங்க, நான் எப்படி போடுறேன்ட்டு. ஒரு 6 மாரி தான் வரும். 6 மாரி வந்துட்டு, அப்படியே கொண்டு வந்து அப்படியே அதில ஜாயின் பண்ணிறணும். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப குட்டி குட்டியான மேங்கோ. இதெல்லாம் சொல்லிக் குடுக்கணும்னு அவசியம் கிடையாது.
நீங்கள் பார்த்தாவே டக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்படி தான் போடணும். இது பாருங்கள், நான் பென்லேயும் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் கவனிச்சாவே போதும். நான் சொல்லிக் கொடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமுமே கிடையாது. இந்த குட்டி குட்டி மேங்கோவுமே வந்து ஒரு பாக்ஸில் எப்படி நீங்கள் இது போட்டிருப்பீங்க, டியர் ட்ராப்ஸ் அதெல்லாம் போட்டிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி இந்த குட்டி குட்டி மேங்கோவை வந்து போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.